ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பெங்களூர் ஒன் டே ட்ரிப்பு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி காலையிலே கிளம்பிட்டோம். கிளம்பி லஞ்சு, மார்னிங் டிஃபன் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஒரு டீ காஃபி மட்டும் குடிக்கலாம், கொஞ்சம் சின்னதாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி போய் அதை முடிச்சுட்டு பெங்களூர் வந்தாச்சு. வந்துட்டு பெங்களூர் பேலஸ் போய் பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சுங்க உள்ளே. ஆனால் என்ட்ரன்ஸ் டிக்கெட் ரொம்ப சார்ஜ் அதிகங்க. 300 வாங்கிக்கிட்டாங்க பர் பர்சனுக்கு. அது ரொம்ப அதிகம்தான். ஆனால் அந்தளவுக்கு உள்ளே இல்லை. அவங்க யூஸ் பண்ண திங்ஸு, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. நிறைய அவங்களோட ஃபோட்டோஸு, அவங்க ஜென்ரேஷனோட ஃபோட்டோஸு அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் 300 சார்ஜ் பண்ணது ரொம்ப அதிகம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா நாங்கள் கேரளாலாம் போனப்போலாம் வெறும் 30 தான். இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பார்க்கு வந்தோம். பார்க்கில் பார்த்திங்கன்னா அதுவும் அப்படி தான் என்ட்ரன்ஸ் ஒரு டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு குட்டி பார்க்கு, அதுக்கு அப்புறம் எல்லா ரைடுக்கு அதுக்கெல்லாம் தனித்தனி சார்ஜ், அதெல்லாம் ஓகே. ஆனால் பார்க்குக்கு ஒரு டிக்கெட்டு, அதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு குட்டி பார்க்குக்கு அதுக்கு ஒரு டிக்கெட்டு, அதுதான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுவும் குழந்தைங்க மட்டும்தான் ரைட்லலாம் போகணும். ஆனால் பெரியவங்களுக்கும் சார்ஜ் வாங்குறாங்க. ஏன்னா உள்ளே நின்று பார்த்துக்கணும்ல குழந்தைங்கள. அதுக்கு அப்புறம் போட்டிங் போனோம். அது கம்மியாக இருந்துச்சு, 30 ரூபா தான் வாங்கினாங்க. அது பார்த்திங்கன்னா செம்ம தண்ணி, ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாக வேறு போச்சு. போட்டே கவர்ற மாதிரி போச்சு. நாங்களாம் செம்மையாக பயந்துட்டோம். ஏன்னா பாப்பா வேறு அவங்கள்ட்டலாம் இருக்காது, எங்கிட்ட தான் இருப்பாங்களோ. அவங்கள வேறு வச்சுட்டு வேறு போனோம். ஜாலியாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரவியெல்லாம் செம்ம ஹாப்பி. பார்த்திங்களா, இந்த பார்க்குக்குள்ளே வரதுக்கு இதுக்கு தனி சார்ஜு. ஆனால் பேரண்ட்ஸ் உள்ளே அவங்க எதுவும் பண்ணக்கூடாது, குழந்தைங்களுக்கு மட்டும்தான். ஆனால் பேரண்ட்ஸ் உள்ளே நிற்கிறவங்களுக்கும் சார்ஜ் தனியாக வாங்குகிறாங்க. பெங்களூரே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே செம்ம காஸ்ட்டு தாங்க. ஒரு இதுக்குள்ளே போகணுன்னா அதுக்கு தனி சார்ஜு. ரொம்ப சார்ஜ் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் நிறைய இடம் எங்களால் கவர் பண்ண முடியல. 1-2 இடம் தான் போனோம், டைம் பத்தலை. இன்னும் அடுத்த டைம் ஒரு ட்ரிப்பு போகணும். ஏன்னா இப்போ போகாத இடம்லாம் அடுத்த டைம் போகணும். யாராவது வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா தாங்க போக முடியும். நம்ம தனியாலாம் போக முடியாது. ஏன்னா குழந்தைங்களாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் குதிரையில் ஏறணும்னு சொன்னாங்க. ஏற்கனவே இவங்க பெங்களூர் போயிருந்தப்போ அங்கே ஒட்டகம், குதிரை எல்லாத்துலேயும் தான் போனாங்க. இருந்தாலும் இதை பார்த்தோன்னா அதுக்கு அப்படியே கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி லுலு மாலுக்கு வந்துட்டு அங்கே அப்படியே கொஞ்சம் நைட் ஆகிடுச்சிங்க. இங்கே வந்தப்போலாம் கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி நேராக வந்தால் அங்கே ஸ்னோ சிட்டி அக்வேரியம் அங்கே இருந்துச்சு. சரி சொல்லி அப்படியே அங்கேயும் பாப்பா காட்டிட்டு வாட்டர் கேம்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு எதுக்குமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டுறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அப்புறம் நைட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கரெக்டாக 11 மணிக்கு மேலே தாங்க வந்தோம். காலையில் 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஃபுல்லு டிராஃபிக்குங்க, ஹெவி டிராஃபிக். பைக்கு கூட கம்மி தான், கார் தான். இந்த பெங்களூரில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கார் தான். ஜாலியாக இருந்துச்சு, செம்ம டயர்டாக இருந்துச்சு. அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை வீட்டுக்கு போட்டாச்சு. தேங்க்யூ.